ரொம்ப நாளாகவே போகணும்னு நினச்ச கோயிலுக்கு இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி நாங்கள் இன்றைக்கி போன கோயில் தான் திருவிடைக்களி பாலசுப்ரமணிய சுவாமி கோயில். இந்த கோவில் மூலஸ்தானத்தில் முருகர் நின்ற கோலத்தில் அவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறார். இவருக்கு பின்னாடி கருவறையிலேயே சிவபெருமான் லிங்க வடிவில் இடதுபுறமாக இருக்கார். ஒரே கருவறைக்குள்ளே 2 மூலவரை பார்த்தது இங்கே மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு தேவசேனாம்பிகைன்னு பேர் இருக்குது. சிவபெருமான் பக்தர்களோட பாவத்தை தீக்கிறதாகவும் அதனால் இவருக்கு பாப விமோச்சன பெருமான்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கேயும் திருக்கடையூர் மாதிரி நவகிரகங்கள் இல்லாமல் இருந்தது முக்கியமான விஷயம். இங்கே வர பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறினதும் சேவல் வாங்கி விடுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. திருக்கடையூர் கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக திருவிடைக்களியிலையும் இருக்கக்கூடிய சிவபெருமான முருகரை தரிசனம் பண்ணிக்கோங்க. ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அமைதியான பழமையான கோவிலில் இது முக்கியமானது. மிஸ் பண்ணிடாதீங்க.